பயங்கரமா இருக்கு பாரு. நண்டு எல்லாம் பாருங்க உயிரோட இருக்கு. நண்டு இதெல்லாம் வந்துட்டு மீன் எகுறுது வெளியே. இங்க இருக்கிற எல்லா மீனுமே இதை பாருங்க, கப்பீஸ், கோல்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கேயே வந்து ஒரு 50 மீன் இருக்கும். 50 மீன் இருக்கும். வெறும் 2000 ரூபா, 2500 ரூபா. 50 மீன் இருக்கும்டா சாலிடா. 50 மீன் இருக்கும் கைஸ். ஸோ அது இல்லாம 3 தொட்டி, 4-5 தொட்டி. தொட்டி மட்டுமே 1 2 3 4 5 6 தொட்டி, ஒரு ஃபில்ட்ரு, அப்புறம் ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா 2500 எப்படி வாங்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் மேலே அந்த கிரேஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அது இந்த கதிர் இருக்காரு மாமா பேட்டை மாப்பிள்ளை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மீன் வாங்கலான்னு போனாரு. நீ தேவையில்லாமல் ஒரு மீன் வாங்கிட்டு அந்த மீனை வந்து வளர்க்கறதுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து போய் ஒரு 2 மீன் வேணாங்க. அதில் வந்து ஒன்று பறி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆக்சுவலாக ஒரு 3 ஃபைட்டர் வாங்கினேன். நான் வந்து லைனாக ஃபைட்டர் கலெக்ஷன் மாதிரி ஆகலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய யூடியூப்ல வீடியோலாம் பார்த்து ஒரு குரூப்லலாம் கூட சேர்ந்த ஃபைட்டர் குரூப்பு. நேற்று ஃபைட்டர் ரேட் எவ்வளோ தெரியுமா விற்கிறாங்க? 4500 5000 விற்கிறாங்க கைஸ் ஃபைட்டர். ஸ்டன் ஆகிட்ட பார்த்த உடனே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் மாலி வந்து இது என்ன அப்படின்றாரு, கோலார் பேரட். அது 300 கொடுத்து, அதான் போலாரா, சாரி போலார் தானே, போலார் பேரட் அப்படின்ற ஒரு பேர் 300 கொடுத்து. என்னடா அவ்வளோ காசு ஊற்று வாங்குறான்னு அப்படின்னு கேட்டா, அப்புறம் அவங்க ஒரு ஃபிஷ் எடுத்து காட்டினாங்க, அது 800 ஸோ சரி ஓகே, நம்ம மார்க்கெட்டுக்கே போனால் எதனா வந்துட்டு கம்மி ரேட்டில் எதனா நல்ல மீனை பிடிச்சிட்டு வரலான்ட்டு மெயினாக போகிறோம். அண்ட் ஃபைட்ரு, இப்போ நீங்கள் புதுசாக இந்த மீன் வளர்க்குறீங்கன்னா அந்த ஃபைட்ரு பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு, அதுக்கப்புறம் கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெயின்டைன் கம்மி. ஸோ மெயின்டைன் கம்மின்றதுனால வந்து உங்களால் ஈஸியாக வந்து அதை வந்து வளர்க்கலாம். ஸோ சின்ன பசங்களும் வளர்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக வாங்கினீங்கன்னா கோல்டு ஃபிஷ்லாம் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகம். ஸோ கைஸ் V60 பாருங்க பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் கைஸ், பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து வீடியோ வந்து நல்லா வியூஸ் போச்சுன்னா, பாய் 24,000 வியூஸ் போய்க்குது, அந்த இது 20,000 வியூஸ் போய்க்குது அந்த நம்ம போயிட்டு வந்த இந்திக்காரன் தலைவன் ஃபோன் பண்ணி, பாய் நீ வா பாய் உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும், நானு நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. அப்படியே சீரியஸாடா, நான் ஆக்சுவலா நானும் இவன்கிட்ட சொன்னேன், டே இல்லடா இது வியூஸ் போக எதிர்பார்த்தேன், போவே இல்லடா அப்படின்லாம் சொன்னேன். ஆனா நினைச்ச மாதிரி அது வியூஸ் போச்சுன்னா கண்டென்ட் பயங்கரமான கண்டென்ட் அது. அதான் திருப்பி வந்து பண்ணலாம், என்னைக்கு வரேன்னு சொல்லி பாய் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். சனிக்கிழமை ஷூட், ஆமா அக்கா ஷூட் இருக்குது. ஆமா கைஸ், we are doing model shoots and all, எல்லாமே நல்லா பயங்கரமா பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. M Square ஃபோட்டோகிராஃபி. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி, ஆல் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது சும்மா முகத்தங்களிலிருந்து சுக துக்கங்கள் வரை எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபிஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ரைட் எடுக்கணும் ஆக்சுவலாக, ஆனால் ரைட் எடுக்க முடியாது போல, போய் யூட்டன் அடிச்சுட்டு வந்து தான் ரைட் எடுக்க முடியும். அதில் வேற ஜிமெயிலுக்கு வந்து மெயில் போட்டு வச்சிருக்கேன் நான். உங்க கல்யாணத்தை வந்து நாங்க மேலும் மேலும் சிறப்பு அடையிறதுக்கு M Square ஃபோட்டோகிராஃபி கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். ஆனா இந்த ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபன்னான விஷயம். என்னன்னா நான் வந்து ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இந்த 2000 ஃபாலோவர்ஸ் அடிச்சிட்டேன். ஆனா வந்து இது வந்து லிட்டரலா ஒரு பையன், சொந்தக்கார பையனே, என் தம்பியே வச்சுக்கோ, தம்பி தான் என்ன பண்ணானா வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து 2000 ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா நான் 1000 சம்திங், அந்த 1800 ரீச் அவுட் ஆகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஆனா வந்து தலைவன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு போஸ்ட் கீஸ்ட் எதுவுமே போல 2000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஆனா பச்சையா தெரிஞ்சது ஃபேக் ஃபாலோவர்ஸ் தான். எனக்கா என்னடா இது இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு, அப்புறம் இப்ப இந்த ஃபாலோவர்ஸ் ஓரளவுக்கு ஒரு 13,000 ஃபாலோவர்ஸ் வந்தோடனதான் இப்ப ஏதோ கண்டென்ட் பேசுறதுனால வந்து ஆக்சுவலா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, வேற ஒரு பல காரணங்கள்னால வந்துட்டு நம்ம இனிமேல் ப்ராப்பரா வீடியோ போட்டா யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் அவுட் ஆகலாம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஆனா ப்ராப்பரா போடுறதுதான் கஷ்டம். ஏன்னா வந்து ரெகுலரா கன்சிஸ்டன்ஸா நீங்க போட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா, உங்களை யாருமே வச்சுக்க முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஆல்காரிதமே அந்த மாதிரிலாம் இருக்கு. யார் கன்சிஸ்டன்சியா போஸ்ட் பண்றாங்களோ, ராணி வர மாட்டாங்க, பல ராணி வருவாங்க. ஆமாமா கைஸ், நான் சொல்றேனே. ஆனா இந்த செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, அந்த 10,000 ஃபாலோவர்ஸ் தான் கெத்து, 13,000 காலேஜ், அதுல ஒண்ணுமே இல்ல கைஸ், ஒரு ப்ராப்ளமும் இல்ல கைஸ், சீரியஸா சொல்றேன். யூடியூப்ல ஏதோ சொல்றீங்களா லாஜிக்கு அமௌண்ட் வருது 1000 ரூபாய், பெருசா ஒன்றும் வரல, $11 $100 இருந்தா தான் எடுக்க முடியும். யூடியூப்ல நீங்க லாஜிக்கா ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்த்து. தேங்க்யூ. இப்போ நம்ம போயிட்டு அங்கே கண்டினியூ பண்றோம். ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அங்கே பேசிக்கலாம்.
ஒன்றும் வந்து 8.2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 17 நிமிஷம் காட்டுது. இப்போ நம்ம மதுரவாயல் பைபாஸ்ல இருக்கோம் கைஸ். ஸோ போயிட்டு இருக்கோம். டைம் லாப்ஸ் வீடியோ போடுறோம் பாருங்க. இப்போ கைஸ் நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கடைகள் இல்லைனாலும் ஓரளவுக்கு கடைகள் அதிகமாகவே இருக்கு. போகணும் ஒன்றும் இப்போதான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ போக போக வந்து கவர் பண்ணுறோம். ஸோ சம் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பண்ணி ஃபைட்டர்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபைட்டர்ஸ் அண்ட் கோல்டு ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ உள்ளே போவோம். ஏன்னா எல்லாத்துல ரேட்லாம் கேட்கலாம். அந்த இவர் தான் நமக்கு வந்து நீங்கள் கைடு. ஸோ நம்மளோட கைடு இன்னைக்கு இவர் தான் வந்து எல்லா கடையில போய் பேச போறாரு, வாங்க போறாரு, எல்லாமே இவர் தான் பண்ண போறாரு. ஸோ நமக்கு வந்து பேச தெரியாது இந்த மாதிரி கடைகள்லாம். அதனால வந்து இன்னைக்கு இவர் தான் நம்மள வந்து கைட் பண்ண போறது. வாங்க போலாம். கட் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த மாதிரி வெளியே இருக்கிற மாதிரி கடையை கவர் பண்ணக்கூடாது. ரீட்டைலர் நம்ம வந்து கடை டார்கெட்டே கிடையாது. வேணா போய் பார்த்துட்டு நல்லா இருக்கும்டா. ஃபுல்லா பாக்கிறதுக்கு போய் என்னடா பண்ண போறடி. ஏய் வாத்துடா. கூண்டுல இருக்கு பாருங்க கைஸ். ஷிட்சு எலி பண்றா அந்த பாக்கெட் போட்டு வைக்கிறாங்க. பை ரேடிக்கல் பை எவ்வளவு? எது கோல்ட் ஃபிஷ் பாக்கெட் பண்ணிக்கிறாங்க. ஏய் பூனைலாம் கூட விற்கிறாங்கடா. பர்ஷியன் கேட்ரா. அது எனக்கு தெரியல. ஒரு பூனை பார்த்தா ஒரு ஒட நிறைய பணம் இருக்குமா? அது ரேட் எவ்வளோ? சரி பாக்கெட் ரேட் போ. எந்த ரேட்ரா? ஃபிஷ் ஃபுட்டு. ஃபிஷ் ஃபுட்டு தானே இது? பிளான்ட் இதுரா? இது ஆமா, பிளட் பாம் பிளான்ட் டாங்க்ஸ் தானே அது. இது எப்படி மெயின்டைன் எப்படி பண்றது? How's the drink, bro? அதான் bro இருக்கு. Moderate. உள்ளதானே இருக்கு லிட்டர்ல கேட்கும். வாங்கி கொடுத்தோம். நல்லா இருக்கு. 25 ரூபா. அது வாங்க போறோம். போலார் பேர் பாரு 200 ரூபாடா. 200 ரூபாயமாட்டா? சரி வாங்க. நல்லா அங்க கடையில 200 ரூபா தான் இது. இங்க 200 ரூபா. ஏண்டா சரிடா. இதுனா நீ சிக்லெட்ரா, மலாவி சிக்லெட்ரா. சிக்லெட் வந்து ஃபைவ் ரோடு உள்ளாமா? அது எத்தனை மீன்? ஏய் உள்ளாமா இது விடலாம். இந்த சிக்லெட் விடலாம். இல்லடா உள்ளமாடா சிக்லெட். ரெயின்போ சிக்லெட். சிக்லெட்டுக்கு மோட்டர் தேவையில்ல தானே? அதெல்லாம் இல்லை. ஃப்ளோரான் மாதிரி தான் அதுவும். ஃப்ளோரான் மாதிரியா? ஒரு நாள் தான் நினைக்கிறாங்க. எது இதுதான் பாசில வர்றது. இதுதானே பூரா 150 கைஸ் 150. ஸோ இங்கே பாருங்க ஃபைட் ட்ரெஸ்லாம் இருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாமே ஆக்டிவாக இருக்கு. தோண்டு போய் சொங்கி இல்லை. அது ரேட்டு கிடையாது. எவ்வளோ மீட்ரு ஃபைட்டர்லாம் எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா? 90யா? எல்லாமே 100 ரூபா. 90 ப்ரோ. 90யா? 90 வாங்கலாம். பக்காவாக தான் இருக்குது. இது பாருங்க கோல்டு. கபிஷ் பர்றா. கபிஷ் எவ்வளோண்ணா இது பாரு?
சின்னதா இருக்கு. சின்னது இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் இவ்வளவு கடைங்களும் இருக்கும். மத்த நாள் சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும் தான் நிறைய கடைகள் இருக்கும். மத்த நாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைங்க வந்து கம்மியா தான் இருக்கும். கடைங்க இருக்கும்டா, இருக்கும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இதுவா இருக்காது. இன்னைக்கு வந்து என்னோட மெயின் டார்கெட்டே கப்பி தான் கைஸ். கப்பி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கப்பி கம்மி ரேட்டுக்கு வாங்கணும். அதுதான் ப்ளூ ராம் சிக்லெட். ஹேய் பஃபர் ஃபிஷ். என் கப்பி இல்லையடா. பஃபர் ஃபிஷ்ரா. எதுடா பஃபர் ஃபிஷ்? பலூன் மாதிரி. அதுவாடா அதெல்லாம் கூட விற்கிறாங்க. இதுவாடா அரவணாடு இது சோரானா ஒன்பது இது செனகல். செனகல் இது வந்து ப்ளூ ராம் சிக்லெட். இதுவா? இது பேர் எலிஃபண்ட் ஈல்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. இது போய் தான்டா அது. ஸ்னேக் சூப்பரா. இது ஏதோ ஒன்று மாதிரி இருப்பாடா. பாம்புடா. ஈல் ஃபிஷ். பாம்புடா ஃப்ளோரான். மோனோ ஏஞ்சல் பாம்பு மாதிரி இருக்கு. அது ஈல் ஃபிஷ். எலக்ட்ரிக்ல ஜெல் ஃபிஷ். இந்த தாத்தா தான்டா கம்மி இது கேட்கலாம். இந்த வீடியோல பாத்துருந்தாங்க யூடியூப்ல. திருப்பதி அக்வாரி. ஓகேண்ணா. கலர் இது பாரு பக்கவா இருக்கு. பை கேளு பை ரேட்டு கேட்டு பை. நல்லா இருக்குல்ல இது கலர்லாம். அவர் வீடியோ கூட பார்த்துருக்காங்க. திருப்பதி போறது தான் எல்லாரும் இருக்கிறாங்க கைஸ். எல்லாம் லீவ் விட்டோட திருப்பதி போவாதீங்க. லீவ் டைம்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அப்புறம் 2 நாள் ஆயிடும். இது நல்லா இருக்குல்லடா. இதுவும் நல்லா இருக்கு. போலான்ற கிடைக்கலாடி வாடான்றா. போடா நீ எங்க போறோம் போலாம்டா. கைஸ் இங்க மீன் தொட்டிலாம் இருக்கு. இதை பத்தி வாங்க கடையில வச்சு பாக்குறேன். 1 2 3 ஒரே டைம்ல ஃபைட்டர் எல்லாம் உள்ள இருக்கலாம். வந்து மினி சைஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் லைட் எல்லாம் வச்சு இந்த சைடு பாருங்க. இந்த கடையில கூட சூப்பரா இருக்கு. அரவணா பாருங்க திருப்பிட்டியா. அரவணா ரேட்டு கம்மியா பண்ணிருக்கீங்க. கம்மி தான்டா கைஸ். இது மாதிரி நல்லா காம்பாக்டா அந்த டிசைனா கொடுத்துருக்காங்க. நம்பர் கைஸ் அங்க பாருங்க எவ்வளவு ஹியூஜா இருக்கு. கோல்டு புக்ஸும் பயங்கரமா இருக்கு பாருங்க. கொராண்டா கோல்ட்னா எவ்வளவு ஆகுது? 5,000 5 மேல இருக்குது 3. 5,000 இம்போர்ட்டட் அதுக்கான சவனம். இந்த சிப்பி வந்து மூவ் ஆகுது. நான் இப்பதான் உயிரோட பாக்குறேன். அது இல்லாம அங்க பாருங்க ஓரமாடா நண்டு எல்லாம் பாருங்க உயிரோட இருக்கு. நண்டு இதெல்லாம் வந்து அப்படியே மீன் எகுறுது வெளியே. பயங்கரமா இருக்கு கைஸ். பாக்கிறதுக்கே ஒரு நாள் வரலாம் கைஸ். செத்து போயிட்டு இருக்கோம். பாபாய் அப்படியே போலாம். அது கோய் தான்டா. கோய் பீஸ் தானே அது? ஆமாடா கோய் தானே. அவள் தானடா இருக்கு. இன்னும் சைடுல ஃபுல்லா இருக்கு. எங்க ரேட்டு கம்மியா கிடைக்கும்? இங்க ரேட் அதிகமா தான் கேக்குறோம்டா. நீங்க ஒரு இடத்துல நம்ம நிறைய வாங்கி பேரம் பேசிட்டு இருக்கு எல்லாமே. இது ஒரு ஷெட் ஒண்ணு இருந்துடா. நிறைய அக்வாரியமா வச்சிருந்தாங்கடா. உள்ள பெரிய கடானா அக்வாரியம். இது ஒரு கப்பீஸ் 150 ரூபா. குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். அது ஃபிஷ் மட்டும் இல்ல பேர்ட்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலாம் கூட விற்கிறாங்க. பேர்ட்ஸ்ல நிறைய வெரைட்டி பேர்ட்ஸ். பூனை எல்லாம் விற்கிறாங்க. பூனை எலி உள்ள மெக்காவும் இருக்கு. மெக்கானா ஆப்பிரிக்கால அந்த 5 கலர் பேர்டு. 5 கலர் பேர்டு. பயங்கரமா பறக்காது. சும்மா போய் பேசுறா. வேணாம்டா. சும்மா போய் பார்க்க வேண்டாம். வாடா.
250 மேல ஃபீமேல் தெரியும். இவர் பாய் 700. இது பேரா தனியா வானா தெரியா? பயங்கரமா இருக்குடா கலரு. இதெல்லாம் கலர் இல்லடா, அது பயங்கரமா இருக்குல்ல. அது பேட்டர்ன் ஏன் சாம்பிராய் இதுதான்டா வெயிட்டமா இருக்கு. பக்காவா இருக்கா. டபுள் சைடு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 400 500 சொல்லுவாங்க. இங்கே 150 தான். ஸோ சரி 180 மாற்றி சொல்கிறேன் 180. அதுக்கப்புறம் வந்து நான் மோட்டர் வேணும். கைஸ் எவ்வளோ சின்னது எவ்வளோ? 40 ரூபா 60 ரூபா. இது அவன் கைஸ் சின்னதாக இருக்கு, நல்லா இருக்கு. சின்ன மோட்டர்லாம் இருக்குது, கிளீனிங் மோட்டர்ஸு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 1700 ரூபாலாம் இருக்கு. ஸோ அப்படியே லைட்ஸோட வந்து 1700 ரூபா பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ 2700 ரூபா இது. இன்னும் கவர் ஓப்பன் பண்ணோம் அப்படியே எவ்வளோ அது எவ்வளோ. இதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ண முடியாது, வெயில் சும்மா கொளுத்தி எடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணோம்னு நினைக்கிறேன். மேபி யாருன்னா இங்கே குளத்தூரில் பர்சன்ஸ் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வாட்டி கைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல்லே வந்து 2 விதமான, அதாவது எப்படி சொல்கிறது, டேரெக்டாக ஃபார்மில் வந்து எடுக்கிறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மாதிரி வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுற பர்சன்ஸ். ஸோ எனக்கு வந்து ஒன்றும் இன்டெப்த்தான வீடியோஸ் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து குளத்தூரில் இந்த ஃபிஷ் விற்கிறவங்க யாரா பார்த்தீங்கன்னா தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2:15 ஆகுது. ஸோ நீ தாலி இருக்காத இது ரெக்கார்ட் பண்ணலையா? நான் கட்டு சொல்றதுக்கு முன்னாடி இவனே ஒரு கட்டு வச்சுட்டு புதுசாக ஃபர்ஸ்ட்ல இருந்துன்றான் கைஸ். நான் சொல்ல வேண்டியது சொல்லி நிற்கிறான். டைம் வந்து 2:15 ஆகுது. வீடியோ வாங்கியாச்சு. வெயில் கதிர் நாய் ஒழுங்காக சீக்கிரம் வந்திருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமாக நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்ருக்கலாம். வெயில் இல்லை நான் ஒரு 12 நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு இருக்காரு. அதோங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோரா இது? 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீன்? 8 மீன். இதுவே நம்ம ஊரில் வாங்கியிருந்தா ஒரு 500 ரூபா 600 ரூபாய். இது தெரியாதுடா உங்களுக்கு, வெளிச்சமாக தான் இருக்குது. அநியாயம் பண்ணாத ரெடி. இப்படி வருமா தண்ணி வேற வருது கைஸ். ஒரு பேக்கேஜிங் கூட வாங்க ஒழுங்கா பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது யார் வாங்கினா? இது நீ வாங்கினல ஃபைட்ரு. இது 90 ருபீஸு. இது வந்து எத்தனை பீஸு? 8 பீஸ் கோல்டு 100. இது என்னதுடா? மோனோ ஏஞ்சல் 80 ருபீஸ் பேரு. இது நம்ம ஊர்ல வாங்கினா 150 ரூபா 160 ரூபா போட்டுருவாங்களா? ஸோ கைஸ் இது வந்து நான் வாங்கலை, நான் வாங்கினா சபரி. இது வந்து ஃபுல் மூணு தானே. இது 90 ரூபா. இதுதான். இது யாரு வாங்கினா? இது மட்டமா வாங்கிறீங்க? எவ்வளவு இது? 10 ரூபாவா? இது 80யாடா? தற்கூரிடா நீ. ஆனா நீ இது பிளக்கார்டா? இது பிளக்கார்ட் மாதிரி தான் இருக்குது. அவன் சும்மா கதை விடுறான்னு நினைக்கிறேன். இது ஃபுல் மூணுன்ட்டு. இது ஃபுல் மூணு சொல்லிட்டா வச்சுதானா? அப்படியா? இது யாரு வாங்கினது? சிக்கன் பண்ணிட்டுக்கிறீங்களா நீங்க? 2 பேரும் ஒரே கலர்ல வாங்கிட்டு இருக்கிறேன்டா. இந்த பர்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேட்? இது வாங்கினேன். இது 90 ரூபா 90. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 தற்கொலை 150 வாங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரெட் டைல் கப்பீஸ்.
ஃபர்ஸ்ட்லாம் இந்த சின்ன வயசுல எல்லாம் போயிட்டு ஏரியில இருக்கிற கப்பீஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்துட்டு நான் மீன் புடிச்சேன். அது என்னது இது அப்ப? அது கிடையாது, மஸ்கிட்டோ ஃபிஷ்னுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் வாங்கினதான். இது யார் உண்டிதான். சோ என்னோட பிளக் கார்டு கைஸ். இது வந்து 200. வாடா வாடா 1 வீக்டா 1 வீக் கழிச்சு தான். இல்ல தமிழ் நியூ இயருக்கு நம்ம ஃபைட் விடுறோம். பேனர்லாம் வச்சிரோம் செல் போனில வைக்கலாமா? போஸ்ட் ரெடிலாமா? சோ கைஸ் கப்பீஸ் நான் வாங்கினது எல்லாம் இதுலயே இருக்குது பாரு ரெட் கலரும். விடு பாத்துலாம். அது 2 மட்டும் குடுத்துட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எத்தனா இது கைஸ். இது 120 ரூபா கைஸ். 120. ஆமா 120. அதனால தான் சொன்னேன் அங்கேயும் 120 தான். அதனால தான் நான் கேட்டேன் ஏன்டா இவ்வளவு காசு குத்துவாங்கன்னுட்டு. ஸோ இது வந்து நான் வாங்கின ஃபீமேலு ஃபார் ப்ரீடிங். ப்ரீட் பண்ண போறேன், மாமாவை பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல கைஸ். இது வந்து கௌஷி வாங்கினது 200 ரூபா. 200 rupees. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது இது 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 வந்து கதிர் வாங்கின இது இது பிளக்கார்டா? இது கதிர் வாங்கின பிளக்கார்டு கைஸ். என்ன கைஸ் வந்து நேக்குது நீ அப்படியே காட்டுற. இது அப்படியே ஃபுல்லா கொஞ்சம் பின்னாடி தள்ளி அந்த அந்த மூளைக்கு போய் காட்டு. பாருங்க எவ்வளவு மீன். இதுவும் கதிர் வாங்கினது. இது கௌஷிதா. இது வந்து 80 ரூபா. நல்லா இருக்கு இது பாக்கிறதுக்கு. 90 ரூபா. அதான் இது நான் எடுத்துக்க போறேன். அத்தனா பாருங்க கைஸ். எடுக்க எடுக்க வந்து நேக்குது கைஸ் சிக்கமா. எவ்வளவு வாங்கிக்கிறேன் பாரு அப்படி திரும்பியா. இது வந்து 2. ஆமா இது நான் வாங்கினதாடா. ரெண்டுமே எது இது நான் எடுத்தது கரெக்டா. ஆக மொத்தம் இதெல்லாம் வாங்கிட்டோமா. இருபா இது முதல்ல எத்து உள்ள வச்சிடலாம். இல்ல இல்ல எத்து உள்ள வைக்கிறது டைம் ஓட்டணும். டைம் ஓட்ட தான் காசு வரும் நமக்கு. ஃபார்முக்கு போய் வாங்கணும்டா. 10 மீன் வாங்க தருவாங்களாடா. 10 மீன் நீ அதுக்கு ஒரே இதோட 10 மீன் எடுக்கணும். அதாவது 10 மீன் அதிக மினிமம் 20 பீஸ். அது நீ ஒரே மீனுக்குலாம் போக முடியாது அங்க. எல்லாத்துலயும் 20 பீஸ் ஒரு 5 வெரைட்டி எடுக்கிற மாதிரி தான் ரேட்டு கம் பண்ணுவான். இல்ல இதை விட அதிகமா கூட போடுவான். நம்ம எவ்வளவு மீன் வாங்கிக்கிறோம் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. நம்ம வீடியோ ஃபுல்லா கவர் பண்ண தெரியுற மாதிரி எல்லாமே எத்தே இல்லையா. சேர்த்து எடுத்தனா கதிர் கார் ஓட்ட தெரிஞ்சா கார் ஓட்ட கொடுத்துடலாம். ஆனா நம்மளுக்கு ஸ்கில் தான்டா கார் ஓட்டுறது கூட. கைஸ் இந்த தொட்டி வந்து கௌஷி வாங்கியிருந்தாரு 290 லைட்டோட. ஸோ கைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நிக்க வச்சுக்கலாம் அழகா. ஸ்டோன் வாங்கினீங்க இருக்குதுல இந்த உள்ள ஸ்டோன் வந்து இது 20 ரூபா கைஸ். இதுதானா அந்த ஸ்டோன் காலியா என்னது? அப்புறம் வேற கல்ல வாங்கணும். இது சிப்ஸ். அது கல்லா? இது சாண்ட். கலர் சாண்ட். அது ஸ்டோன் சிப்ஸ். ஸோ இது வந்து வாங்கியாச்சு. இது வாங்கியிருக்கோம். லெஃப்ட்டா? ஆமா லெஃப்ட். அதுதான் மதுரை வயல். ஒரே மதுரை வயல். தொட்டி யூஸ் பண்ணி தானே வச்சுக்கிறது தெரியா. ஏதோ பெருசா சொன்னேன். டேய் அங்க இருக்க இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். இந்த தொட்டி வாங்கணும் கைஸ். 180 ரூபா கைஸ். வாங்கலாம் ஒர்த்து. அந்த இவரு இருக்கிறாரு கௌசி அந்த கொண்டு ஒருத்தங்கிட்ட போய் வாங்கினா சொல்லுவாங்க மீன். அவர்கிட்ட இது 300 ரூபாவாம். 300 ரூபாவா? அதான் இது 180 ரூபா. கிளாஸ் அதே மாதிரி குவாலிட்டி வரும். பாக்குறா அதுக்கு கிளிக் உள்ள போகுது. சாப்பிடு கட்டி. இது என்னதுடா? ஓ ஆட்டோமேட்டிக் ஃபீடு. வேற என்ன வாங்கினா? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கதிர் வந்து லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக வாங்கினா. இது வச்சா என்னடா ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணியா அப்படியாடா? ஓ எவ்வளோடா இது? 30 ரூபா. எனக்கு ஒன்று குத்துரு. நான் காசு குத்துறேன்.
எதுக்கு எங்க வீட்டுல லவ் வச்சுக்கிறியா எங்க வச்சுக்கிற அது ஒரு மூலையில கிடக்குது அது பாட்டுன்னு எங்க தாத்தா மெயின்டைன் பண்றாரு. எப்படி உள்ள அப்படி மாட்டி விட்டா போதுமா? இவன் குத்துரு ரெக்கார்டிங்ல என்னங்குதா? ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ரெக்கார்டிங்காக சுத்துறன்றியா? மனோஜ் பேர் இப்ப வெறுப்புல இருப்பான் இப்ப கதிர் மேல. கட் பண்ணா போன இந்த பவுல் எவ்வளோ அந்த பவுல அழுக்காகுதுடா பவுலு. 30 ரூபா கைஸ் பவுலு அப்படின்றா. இது வந்து இந்த ஃபில்டர் கைஸ் மேல எப்படி வைப்பாங்க. இது 2-3 வாங்கி வச்சுக்கிட்டா இருக்குதா? நீ பவுல் வாங்கினியாடா? ஏய் 2 பவுல் இருக்குதாடா? இவரா சபரீஸா? இந்த மோட்டரு எவ்வளோ? இந்த மோட்டரு 150 ரூபாடா. இது இந்த மோட்டர்லாம் ஒரு டைம்ல வாங்குறதுக்கு கனவாவே இருந்துடா. ஆனா இது தம் தூண்டுக்குது. ஆனா சும்மா ஸ்டைலுக்கு வச்சுக்கலாம். ஸ்டைலுக்கு இல்ல யூஸ் அது. இது என்னடா அவ்வளவு ஃபில்டர் பண்ண போகுது லைட்டா. எத்தனை டேங்க் வச்சுக்கிற நீ? அவ்வளவு மீன் வாங்கிட்டு இருக்கீடா? 3 அடியில 1, 1 அடியில 1, 1.5 அடியில நான் மொத்தம் 4 மீன் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன். 6 அடியில 1. யானை சொன்னா ஃபைட் வரும். யானை சார் போயிட்டே டேய். ஒரு ஹைப்பர் ட்ரை பண்ணி விட்டுறலாம். எங்க இங்கயா? தேங்க் யூ ஒரு நிமிஷம் இரா முடிச்சிடலாம் வீடியோவை. ஸோ கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி வணக்கம். ஸோ டாட்டா பை பாய். இதுக்கு மேலே என்ன சொல்றது எனக்கு தெரியல. உடம்பு டயர்டாக இருக்குது. வயிறு வேறு வலிக்குது. நேற்று இது லோடட் சிக்கன் சாப்பிட்டு ஓவராக சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு வலிக்குது. ஸோ கைஸ் நன்றி வணக்கம் டாட்டா பை பாய்.